Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பாரதாசன் யூனிவர்சிட்டி சென்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கான அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 2026க்கான டைம் டேபிள் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல இந்த டவுட் தான் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான 2026 டைம் டேபிள் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் அட்மிஷன் இப்போ ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நிறைய பேர் பாரதாசன் யூனிவர்சிட்டியில இப்போ யூஜி பிஜி இந்த இயர் ஜாயின் பண்ணிட்டு நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்ப்பீங்க. ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல்ல டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கான அப்டேட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். இந்த வீடியோல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். உங்களுக்கான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்படி செக் பண்ணணும், எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் எப்படி நம்ம ஃபீஸ் பே பண்ணணும். போன வாட்டியே நிறைய பேர் பே பண்ணாம மிஸ் பண்ணிட்டீங்க. இந்த வாட்டியாச்சும் பே பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்லைன்ல எப்படி ஃபீஸ் பே பண்ணலன்னு தெரியலனா நீங்க டைரக்டா நீங்க படிக்க ஸ்டடி சென்டர்லயே போய் பேமெண்ட் பண்ணலாம். அவங்கள்ட்ட நீங்க கையில கொடுத்தாலே அவங்க ஆன்லைன்ல பே பண்ணிடுவாங்க. ஓகே, உங்களுக்கான ஷெட்யூல் நான் டீடைலா இந்த வீடியோலயே ஃபுல்லா சொல்லிருக்கேன். இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் இப்போ ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஏஒய் இப்போ கேலண்டர் இயர் அட்மிஷன் வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மந்த் அகாடமிக் இயர் அட்மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கான ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. கிளாஸஸ்க்கான ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க உங்க நியர்பை ஸ்டடி சென்டர்ல போய் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி ஸ்டடி சென்டர்ல உங்க ப்ராக்டிகல் கிளாஸஸ் கண்டிப்பா கண்டென்ட் பண்ணுவாங்க. ஆஃப்லைன்ல கண்டென்ட் பண்ணுவாங்க. நீங்க டைரக்டா போய் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அட்டெண்டன்ஸ் மார்க் கொடுப்பாங்க. அட்டெண்டன்ஸ் மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் உங்களுக்கு ஹால் டிக்கெட் அவங்க கொடுப்பாங்க. உங்களுக்கான கிளாஸஸ்க்கான ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல் அப்டேட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ பிப்ரவரி மந்த் நடந்துட்டு இருக்கு. இப்போ மார்ச் மந்த்ல உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ற போர்ட்டல் ஓபன் பண்ணிடுவாங்க. நீங்க எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். மார்ச் எண்டுக்குள்ள கண்டிப்பா அவங்க ஓபன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மார்ச் மந்த்தே டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கான ஏப்ரல் மே 2026க்கான டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏப்ரல் மேல உங்களுக்கான எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுவாங்க. யூஜி பிஜி படிக்க நான் செமஸ்டருக்கு ஏப்ரல் மேல கண்டெக்ட் பண்ணுவாங்க எக்ஸாம். ஓகே, ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கும். உங்களுக்கான எக்ஸாம் டைம் டேபிள் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, ஏப்ரல் மே 2026க்கான எக்ஸாம் டைம் டேபிள் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, அதேமாதிரி எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதேமாதிரி நீங்கள் எந்த இயர் படிக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா யார் எது படிக்கான்னு எனக்கு தெரியல. மோஸ்ட்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் வந்தால் நான் டக்குன்னு போட முடியும். இப்போ யூஜினா நீங்கள் யூஜின்னு சொல்லுங்கள். எந்த இயர் படிக்கீங்க, என்ன டிபார்ட்மெண்ட்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த யூனிவர்சிட்டியில் யூஜி எத்தனை பேர் படிக்கீங்க, பிஜி எத்தனை பேர் படிக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எத்தனை பேருன்னு எனக்கு நானும் ஐடென்டிஃபை பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி செப்பரேட்டாக உங்களுக்கான அப்டேட் நான் சீக்கிரமாகவே கொடுத்துருவேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கான அப்டேட் என்னன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம். சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்னாலே ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் செமஸ்டர் எக்ஸாம் அப்போ ஆப்சென்ட் ஆகி அப்படி இல்லைனா அந்த எக்ஸாமில் மட்டும் நீங்கள் பாஸ் ஆகலைன்னா உங்களை சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகணும். அதேமாதிரி சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு தனியாக ஃபீஸ் பே பண்ணுற போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவாங்க. அதேமாதிரி தனியாக டைம் டேபிள் அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது நவம்பர் மந்த் தான் நடக்கும் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம். அக்டோபர் மந்த் உங்களுக்கான டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எதுக்குன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நவம்பர் மந்த் உங்களுக்கான சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கு இன்னுமே டைம் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா உங்களுக்கான அகாடமிக் இயருக்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கான ஷெட்யூல் கிளாஸஸ்க்கான ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுவாங்க யூனிவர்சிட்டி சைட்லேருந்து. நீங்கள் வீக்கெண்டில் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க நியர்பைக்கு ஸ்டடி சென்டர்ல போய் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆஃப் டே மட்டும் தான் கிளாஸஸ் கண்டெக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி பிராக்டிகல் கிளாஸுக்கு உங்களை அட்டென்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு அட்டெண்டன்ஸ் மார்க் கொடுப்பாங்க. அட்டெண்டன்ஸ் மார்க் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கான ஹால் டிக்கெட் அவங்க கொடுப்பாங்க. இது எதுக்கு நான் திருப்பி சொல்றேன்னா உங்களுக்கு கிளாஸஸ் கண்டெக்ட் பண்ணாங்கன்னா நீங்க கண்டிப்பா போய் அட்டென்ட் பண்ணுங்க. கொஞ்ச நாள் மட்டும் தான் கிளாஸஸ் கண்டெக்ட் பண்ணுவாங்க. அதுவும் வீக்கெண்ட்ல மட்டும் தான் கிளாஸஸ் வைப்பாங்க. ஆஃப் டே மட்டும் தான் கிளாஸஸ் இருக்கும். 3 மணிக்குள்ள விட்டுருவாங்க அவங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்க கிளாஸஸ் போனாங்க உங்களுக்கான அசைன்மெண்ட் கொஸ்டின் தான் கொடுப்பாங்க. சில அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ்லாம் வெப்சைட்டில் அப்டேட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கிளாஸஸ் போனால் அவங்களே சொல்லுவாங்க. நீங்கள் அசைன்மெண்ட்டுக்காக எழுதி என்னைக்கு சப்மிட் பண்ணணும் எல்லாத்தையும் அவங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அசைன்மெண்ட்டுக்காக நீங்கள் சப்மிட் பண்ணிக்காகணும். அதுக்கு தனியாக இன்டர் மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் எந்த காலேஜில் போய் அட்மிஷன் போட்டிங்களோ அந்த காலேஜுக்கு நீங்கள் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேயே உங்களுக்கான அசைன்மெண்ட் கொஸ்டின் தான் சொல்லிடுவாங்க. நீங்கள் அசைன்மெண்ட் எழுதி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கான கிளாஸஸ்க்கான ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். கிளாஸஸ்க்கான ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமேவே உங்களுக்கு டைம் டேபிளும் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. டைம் டேபிளுக்கு முன்னாடியே உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற போர்ட்டலும் ஓப்பன் பண்ணுவாங்க. போர்ட்டல் ஓப்பன் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் எப்படி எக்ஸாம் ஃபீஸ் ஆன்லைனில் பே பண்ணுறதுன்னு. ஓகே, இந்த வீடியோலேயே டீட்டெயிலாக சொல்லிவிட்டு நீங்கள் படிக்க இப்போ இந்த இயருக்கான ஷெட்யூலை ஃபுல்லாகவே சொல்லிவிட்டு உங்களுக்கான கிளாஸஸ் டைம் டேபிள் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, உங்களுக்கான எக்ஸாம் டைம் டேபிள் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, எக்ஸாம் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணி எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும், ஏப்ரல் மேல உங்களுக்கான எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுவாங்க. ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க நான் தனி வீடியோவில் சொல்கிறேன். அது எக்ஸாமுக்கு அப்புறமா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி மறக்காம நீங்கள் என்ன படிக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.